அனைத்து பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை புதிய கல்விக் கொள்கைக்கு அனுமதி அளித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொழிற்கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் இந்த கல்விக் கொள்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் 6% கல்விக்காக செலவிட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருடைய கருத்துக்கள் பெறப்பட்டு அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு கல்விக் கொள்கை. கல்வியாளர்களெல்லாம் இத்தனை ஆண்டுகள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த சிறந்த முறையில் இந்த கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய இந்த முயற்சிக்கு கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள் நிச்சயமாக உறுதுணை இருப்பார்கள், ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல ஒரு நோட்டிஃபிகேஷன், எக்கனாமிக் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழல் குறித்த ஒரு நோட்டிஃபிகேஷனை மத்திய அரசாங்கம் மார்ச் மாதம் வெளியிட்டிருந்தது. 2 நாட்களுக்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் கூட, எதிர்க்கட்சி தலைவர், இது குறித்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். ஏதோ கொரோனா காலத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது போல நாட்டு மக்கள்கிட்ட தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் சொல்லி வந்து கொண்டிருக்கிறது. லாக்டவுன், முழு ஊரடங்கு மார்ச் மாதம் 23ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 12ஆம் தேதியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகள்லாம் இது ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் இந்த கொரோனா காலத்தில் கொண்டு வரலாமா என்றெல்லாம் கேட்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் வேறு, அவசர சட்டம் வேறு. இது நோட்டிஃபிகேஷன். அப்படியே அவசர சட்டம்னு நாம் இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் பார்லிமெண்ட் கூடும் பொழுது அதை ராட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் பண்ணுவாங்க. அப்போது எல்லாரோட கருத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லலாம். சுற்றுச்சூழல் குறித்த இந்த நோட்டிஃபிகேஷன் என்பது புதிதான விஷயம் இல்லை. 1994 அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்போத்துலேருந்து ஆரம்பித்து 2006 வரைக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. 12 முறை அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்கள் இந்த சுற்றுச்சூழல் நோட்டிஃபிகேஷனில் நடந்திருக்கு. 2006க்கு பிறகு பல நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள், கிரீன் ட்ரைபூனல், பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புகள் அடிப்படையில் இந்த என்விரான்மெண்ட், இந்த அந்த சுற்றுச்சூழல் இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதில் அரசியல் செய்ய எதிர்க்கட்சிகள் நினைக்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. 2006 யூபிஏ அரசாங்கம் கொண்டு வந்த நோட்டிஃபிகேஷனோட இன்னும் பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த நோட்டிஃபிகேஷன். ஏதோ கருத்து கேட்காம அல்லது அனுமதி வாங்காமல் எல்லா தொழிற்சாலையும் இனிமேல் இந்தியாவில் வரும் என்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார்கள். அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ப்ரியர் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், ப்ரியர் என்விரான்மெண்ட் பர்மிஷன் தேவை. 3 விதமாக இனிமேல் இந்தியாவில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நோட்டிஃபிகேஷனில். A, B1, B2. B1ல் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், ப்ரியர் கிளியரன்ஸ், என்விரான்மெண்ட் ப்ரியர் அப்ரூவல் இது தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. B2ல் சின்ன சின்ன தொழில்கள், உதாரணத்துக்கு
மண்பாண்டம் செய்பவர்கள் அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த ப்ரியர் கிளியரன்ஸோ ப்ரியர் பர்மிஷனோ தேவையில்லை அப்படின்னு ஒரு 40 ப்ராஜெக்ட்ஸ் ஐட்டம்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நோட்டிஃபிகேஷனில். அதே போல் இதை பற்றி பேசுபவர்கள் நீதிமன்றத்திற்கே யாருமே போக முடியாது என்றெல்லாம் பொய்யான தகவல்களை வதந்திகளை மக்களிடம் பரப்புகிறார்கள். அதிலேயே கிளாஸ் 25லேயே சொல்லப்பட்டிருக்கிறது கிரீன் ட்ரைபுனல் அப்ரோச் பண்ணலாம், ப்ரியர் நோட்டிஃபிகேஷன் கிளியரன்ஸோ இல்லாட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டியுடைய ஆர்டர் ஆணைக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு கிரீன் பெஞ்சுக்கு கிரீன் ட்ரைபுனலுக்கு போகலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் சமூக அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவதிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது நோட்டிஃபிகேஷன் பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. யார் வேண்டுமென்றாலும் ஈவன் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் ஏற்பாட்டாலும் கூட நீதிமன்றத்தை அணுகலாம் என்று இருக்கிறது. எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது எதற்காக தவறான வதந்திகளை பரப்புகிறார்கள் என்பது புரியவில்லை. இன்னொரு விஷயம், தமிழ்நாடு அரசாங்கம் வலதுசாரி சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை நசுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவதாக தெரிகிறது. இன்னைக்கு தங்களுடைய கருத்து சுதந்திரம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உரிமை. ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்று சொல்லி அவர்கள் எந்த கருத்தை சொன்னாலுமே அதை நசுக்குகின்ற விதத்தில் துரதிருஷ்டவசமாக தமிழக அரசாங்கம் செயல்படுவோம் போல தெரிகிறது. அந்த ஒரு தம்பி திரு ஈவேரா சிலை மீது காவிச்சாயம் பூசினார் என்று சொல்லி கைது பண்ணியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் என்எஸ்ஏ போடுற அளவுக்கு மிகப்பெரிய தவறா என்று தெரியவில்லை. திராவிட கழகம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்து கடவுள்களை இந்து நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்றைக்காவது வீரமணி மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதா நான் கேட்குறேன். ஆலயங்களுக்கு முன்பாக கடவுள் கற்பித்தவன் கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்பதெல்லாம் கடவுள் நிந்தனை செய்கின்ற வார்த்தைகளை கோஷங்களை வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நீக்கணும்னு அது இந்துக்களுடைய மனதையோ, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி சொன்னால் இந்துக்கள் மாத்திரம் இல்லை, கடவுள் நம்பிக்கை இருக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அனைவருடைய மனதையுமே புண்படுத்துகிற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்க மறுக்கிறது. அதனால் மாநில அரசாங்கம் வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவர்கள் மீது ஏற்படுகின்ற அந்த கோபம் இந்து உணர்வுகளை, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிற அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற திராவிட கழகங்களாக இருக்கட்டும், ஈவன் திராவிட முன்னேற்ற கழகமே பலமுறை கருணாநிதியிலிருந்து ஆரம்பித்து ஸ்டாலின் வரை, திரு கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற அந்தியூர் செல்வராஜ் அமைச்சராக இருந்தார். அப்போ பன்னாரி அம்மன் கோவிலில் தீமிதி விழாவிலே கலந்து கொண்டு தீமிதித்தார். அந்த தீமிதித்தலை காட்டு மிராண்டித்தனம் என்று விமர்சித்தவர் கருணாநிதி அவர்கள். அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆதிசங்கர் நெற்றியிலே குங்குமம் வைத்திருந்தார். நெத்தியில் என்ன ரத்தம் வழியுதுன்னு கேட்டவர் கருணாநிதி அவர்கள். சேது சமுத்திரம் பாலத்தை பற்றி பேசும் பொழுது ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் என்று கேட்டவர் கருணாநிதி அவர்கள். ஒரு திருமணத்தில் இந்து நம்பிக்கை சடங்குகளை தரக்குறைவாக விமர்சனம் செய்தவர் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். திருப்பதி கோவிலை பற்றி தரக்குறைவாக விமர்சனம் செய்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள். இவர்கள் மீதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது இன்றைய ஆட்சியாளர்கள், ஏன் மறுக்கிறார்கள்? இதெல்லாம் உணர்வுகளை புண்படுத்துற விஷயம் இல்லையா? பல்லாண்டு காலமாக இந்துக்களுடைய நம்பிக்கை புண்படுத்துவதை
வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட கழகமும். மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து இது போன்ற செயல்களை பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால அரசாங்கம் உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சார், புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இந்தியா முழுவதும் ஒரு பன்முகை நாடு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரது மூலம் அது அடக்குமுறை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்யாமலேயே இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுங்க, ஆக்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். புரிஞ்சுக்கோங்க. நேற்று கூட இதே இதில் கூட இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பேசும்பொழுது கூட நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதமே பண்ணலை. நோட்டிஃபிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஆக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். சட்டம் என்பது நாடாளுமன்றம் தான் இயற்ற முடியும். அரசு ஆணைக்கு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அரசாணை வேற, சட்டம் வேற. சட்டம் அவசர சட்டம் என்பது இது நாள் வரை இந்தியாவில் 900 அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த 900 அவசரம் சட்டம்ன்றது பல இது பிஜேபி மாத்திரம் இல்லை. நான் சொல்வது 1947 பாராளுமன்றம் எப்போ தொடங்கப்பட்டதோ, 50 கான்ஸ்டிடியூஷன் வந்ததோ, அதுக்கு பிறகுலேருந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளில் பல ஆட்சி இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, யூபி இருக்குது, எல்லாமே இருந்திருக்கு. அப்படி இருந்த இத்தனை ஆண்டு காலம் 900 அவசர சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் தவறு கிடையாது. ஈவன் காங்கிரஸ் ஆட்சியில் கூட கொண்டு வந்து நான் தவறுன்னு சொல்லலை. இது நடைமுறை, பாராளுமன்ற நடைமுறை. பாராளுமன்றம் கூடாத நேரத்தில் அவசரமாக சில சட்டங்கள் தேவைப்படும் என்று சொன்னால், அந்த ஆட்சி கருதுகிறார்கள் என்று சொன்னால் அவசர சட்டம் கொண்டு வருவாங்க. பட் இட் ஹாஸ் டு பி ராட்டிஃபைட் பை பார்லிமெண்ட். பாராளுமன்றம் கூடும் பொழுது அந்த சட்டம் இயற்றப்பட்ட அவசர சட்டம் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அங்கே நிறைவேறணும். இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும், அந்த அவசர சட்டம் லேப்ஸ் ஆகிடும். அதனால் இதிலும் கூட இது நோட்டிஃபிகேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், பாலிசி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது சட்டம் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்த மாநிலத்துடைய அதிகாரத்தையும் பிரதமர் கீழே இருக்கக்கூடிய RAS அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. இது RASனா பிரதமர் தலைமை அமைக்கப்பட்ட ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக், அந்த இது கீழே வருது அப்படின்னு. இங்கே பாருங்க, இது நாள் வரை யூபி அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்து அவருக்கு அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். பிரதம மந்திரி என்பவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. ஒன்று, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஒட்டுமொத்தமாக பண்ணாங்க இந்த அரசு? இதுலேயே பாருங்கள், 3 மொழி மும்மொழி கொள்கை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மும்மொழியில் 3வது மொழி எதுன்னு மாநிலம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் கொண்டு வருது அப்படிலாம் கிடையாது. இன்னும் கேட்டால் ஒன்று சொல்கிறேங்க, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட இப்படிலாம் பேசுகிறாங்களே, இந்திரா காந்தி இருக்கும்பொழுது தான் கல்வி சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திமுக எத்தனையோ முறை மத்தியில் ஆட்சியில் பங்கு பெற்றது. இன்றைக்கி பேசுகிறவங்க அதையே நீங்கள் மாற்றலை, சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு போனதை மாற்றிருக்கலாம் இல்லை நினச்சா, அதெல்லாம் பண்ணலை. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்கள் பல விஷயங்களை முடிவு பண்ணிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கிறது கல்விக் கொள்கையில். எல்லாருடைய கோரிக்கையும் கூட இது 34 வருடங்களாக பேசப்பட்ட விஷயம். கல்விக் கொள்கை தேவை என்பது கல்வியாளர்கள், அறிஞர்கள் அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை தான் கொண்டு வந்திருக்கு, நேற்று வந்திருக்கு. இல்லை, எல்லாம் தரவாக படிக்கட்டும். கல்விக் கொள்கையை முழுசாக படித்து டிஸ்கஷனுக்கு வரணும்னா நாம் ரெடியாக இருக்கோம். எப்படி EIAல இந்த என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட்டில் படிக்காமையே இதில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது. இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு விவாதத்துக்கு வராங்களோ, தொலைக்காட்சிகள் கூட விவாதத்தில் கொண்டு போகிறாங்க. அங்கேயும் கூட நம்ம பார்க்குறோம் இந்த விஷயங்கள்லாம். அதே போல் இது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நல்ல சாதகமான இதில் இன்ஃபேக்ட் 2 லட்சம் பேர் எல்லாருக்கிட்டையுமே கருத்து கேட்பு. இது திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையிலான இந்த குழு பப்ளிக் டொமைனில் இதை வச்சுது, எல்லாருக்கும் தெரியும். பப்ளிக் டொமைனில் வச்சு எல்லாருடைய கருத்துக்களும் சொல்லுங்கன்னு சொல்லி 2 லட்சம் பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பிரதமர் அந்த அதிகாரமிக்க பதவியில் இருந்து கொண்டு அவராக அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் கிடையாது. 2 லட்சம் பேர்ட்ட கருத்து கேட்டிருக்கு, பப்ளிக் டொமைனில் இருக்குது. திமுகவும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம், சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு. சார், புதிய கல்விக் கொள்கை நோக்கமே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50% மேல் கொண்டு வரணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக நுழைவுத் தேர்வு வச்சு தான் உயர்கல்விகளுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. இது அந்த அடிப்படை நோக்கத்தை சிரிக்கிற மாதிரி கிடையாதுங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது 50%ங்கிறது உயர்கல்வியில் இது வரைக்கும் 2018 கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 23% என்னமோ தான் உயர்கல்விக்கு போகிறாங்க. இந்த எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு போகிற இது ரேஷியோ கம்மியாக இருக்குது.
அதை தான் 2035க்குள்ளே 50% மாற்றணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. தரமான கல்வி கொடுக்கும் பொழுது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ கூட எக்ஸாமினேஷன் பேஸ்டு இது கூட நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், கல்விக்கோ இல்லை அந்த பரீட்சைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல. பரீட்சைக்கு முக்கியத்துவம் அப்படியே அந்த பரீட்சையில் கூட வெறும் இந்த மகப் பண்ணி எழுதுறது, மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி பரீட்சைகள் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லா விதத்துலையும் அவங்களோட டேலண்ட்டை, அந்த மாணவனுடைய டேலண்ட்டை டேப் பண்ணி கொண்டு போனோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பண்ணியிருக்கு. பல பேருடைய, அதாவது பெண்களுடைய கல்வி பாதியிலே நிற்குது, அதை எப்படி கொண்டு போகலாம். அதே போல் பேச்சுலர் டிகிரியோடு இருக்கிறாங்க, அதை தாண்டி அவர்களுக்கு உயர்கல்வியில் கொண்டு போகிறதுக்கு என்ன, அதுக்கு டார்கெட் 50% அதுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. இந்த 2035 அந்த 50% அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட போகிறாங்க. அதே இந்த பேச்சுலர் டிகிரியில் எப்போ வேணாலும் லீவ் ஆகிக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் லீவ் ஆகும்போது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, செகண்ட் இயர் லீவ் ஆகும்போது பட்டம் கொடுப்பாங்க, தேர்ட் இயர் லீவ் ஆகும்போது பட்டம் கொடுப்பாங்க. இது எப்படி சார் சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் பாதியில் விடுறதையும் பார்த்துட்ருக்குறோமே. இதுக்கு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி சிஸ்டமை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இயரில் போனீங்கன்னா டிப்ளமோ, செகண்ட் இயரில் போனால் ஒரு இது, தேர்ட் இயர் முடிச்சுனா டிகிரி அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து டிப்ளமோ அதெல்லாம் எப்படி சார்? ஏன் டிகிரியில் இல்லைங்க, டிகிரியில் இப்போ ஏற்கனவே ஐடிஐ இருக்குது, டிப்ளமோஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இதில் டிகிரியில் கூட பாதி பேர், சில பேர் வெளியில் முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால போயிடுறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கும் கூட படித்த படிப்புக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், பல விஷயங்கள் இதில் நாம் கேள்விப்படாத விஷயங்களாக இருக்கலாம். அதனால் இப்போ கொண்டு வந்ததுனாலே இது வந்து அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், பல அறிஞர்கள் இந்த குழுவில் இருக்கிறாங்க. பல பேர், பல லட்சம் பேருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு உருவாக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கை. அனைத்து அரசியல் கட்சிகளும் இதுக்கு ஆதரவு தரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நல்லா படிங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு ஏதாவது கருத்துக்கள் சொல்லலாம். நான் நிச்சயமாக அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இன்றைக்கு மிக தரம் வாய்ந்த ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் உருவாக்கிய கல்விக் கொள்கை இது. அதனால் சிறந்த முறையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கேபினட்டும் கூட இதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் சார் காலையில் கன்னியாகுமரியில் அண்ணா சிலைக்கு காவல் செய்ய எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து நீங்கள் அதை ஆதரிக்கல அப்படின்னாலும் இது போன்ற செயல்கள் அதிகமாக நடக்குது. அதாவதுங்க, பாண்டிச்சேரியில் எம்ஜிஆர் அவருடைய சிலைக்கு ஒரு துண்டு அணியப்பட்டது அப்படின்லாம் நம்ம பண்ணோம். கடைசியில் யார் அது பண்ணது? மனநிலை பாதித்தவர் யாரோ பண்ணியிருக்காங்க தான் நான் பார்த்தேன் பத்திரிகையில். இதுக்கு என்ன பண்ண முடியும்? இது எப்படி நம்ம, இது தவறு, ஆதரிக்கவே முடியாது. ஆனால் செஞ்சவர் மனநிலை பாதித்த ஒரு பெண்ணோதோ பார்த்தேன் நான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல முடியும்? எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ளலை, இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலை. நான் வந்து சொல்கிறேன்ல, எங்களுடைய கோவிலுக்கு முன்பாக கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை நம்புவன் முட்டாளுன்னு பேசினா தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதே எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். இங்கேயும் கூட அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சார், மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்திருக்கீங்க. தமிழ்நாடு காலங்காலமாக மும்மொழி கொள்கையை எடுத்துக்கொண்டே இருக்குது. இப்போ இருக்கிற அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டை மாநில அரசே தேர்வு செய்யலாம் சொல்கிறாங்க. தமிழக அரசு இதை ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, மும்மொழி கொள்கையில் முன்ன இந்திலாம் இருந்தது, அதை தான் அப்போ பிரச்சனை பெருசாக வந்தது. ஆனால் இப்போ இந்த முன்மொழி கொள்கை என்ன, மூணாவது மொழி என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் அதிகமாக ஒரு சில இடங்களில் இருப்பாங்க, மலையாளம் பேசுகிற மக்கள் இருப்பாங்க. என்ன அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தாய்மொழி கற்றுக்கணும்னு ஆசைப்படலாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன தப்பு இல்லையே. ஹிந்தி பேசுகிற மக்கள் நான் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினச்சா அலோவ் பண்ணணும்ல, அது என்னுடைய விருப்பம். அது இன்றைக்கி சொல்கிற திமுக இருக்கட்டும், இந்தியை வைத்துக்கொண்டு, இந்திய எதிர்ப்பை வைத்துக்கொண்டு ஆட்சியாளர் வந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் உட்பட பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க. அந்த பள்ளிக்கூடங்களில் இந்தி இருக்கிறது மறுக்க முடியுமா ஸ்டாலின்? நீங்கள் வெளியில் ஒன்று பேசுவீங்க, உங்கள் ஸ்கூலெல்லாம் 45 பேர், என்னால் சொல்ல முடியும், என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. 45 முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவங்களுடைய நடத்துகிற அந்த நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் இந்தியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உச்சபட்சமாக அதனுடைய தலைவருடைய ஸ்டாலின் அவர்களுடைய பள்ளியில் இந்தி இருக்குது. மகள் நடத்துகிற பள்ளி இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? எதுக்கு இந்த நான் சொல்ல ரெட்டை வேஷம் எதுக்கு போடுறீங்கன்றேன். நான் எதை படிக்கணும்னு விரும்பினாலும் அந்த மாணவனுக்கு அந்த உரிமை வழங்க வேண்டும். அதற்கான ஏற்பாடை அரசாங்கம் செய்ய வேண்டும். அது இந்தியா இருந்தாலும், தெலுங்காக இருந்தாலும், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும் சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க கல்வியை நீங்கள் தடுக்கிறீங்க.